வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தீவனப்புல், கம்பு, நேப்பியர் புல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் வீரபுத்திரன் தரும் விளக்கம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நன்னீர் மீன் வளர்ப்பில் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் பாகனேரி கிராம வேளாண்மையாளர் PRV வரதராஜன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். தேனி மாவட்டம் பெரியகுளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநில அளவிலான வேளாண் மண்டலங்களுக்கான சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நன்னீர் மீன் வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி PRV வரதராஜன். இவர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஊராட்சி ஒன்றியம் பாகனேரி கிராமத்தை சேர்ந்தவராவார். பாரம்பரிய முறையில் அங்கக வேளாண்மையில் ஈடுபட்டு வரும் இவர் குன்றக்குடி வேளாண்மை அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் பண்ணை குட்டை அமைத்து அதில் ஃபங்கேஷியஸ் கெளுத்தி வகை மீனினை வளர்த்து அதன் மூலம் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் பாரம்பரிய இயற்கை வேளாண்மையோட விவசாயி ஆவேன். நான் தொடர்ந்து இப்போ 4-5 வருடங்களாக குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொடர்பால் மீன் குட்டையில் தோண்டி மீன் வளர்த்து வருகின்றேன். முதலில் அவர்களோட உதவியுடன் மன்னார்குடியிலிருந்து மீன் வாங்கி வந்து வளர்த்து வந்தேன். பிறகு மதுரையில் வாங்கி வந்தேன். சென்ற வருடம் பங்கஸ் என்ற கெளுத்தி மீன் என்னோடய பண்ணையில் வளர்த்தேன். இங்கே விரும்பி என்னுடைய மக்கள் இன்றைக்கு முதற்கொண்டு அந்த மீன் விரும்பி கேட்குறாங்க. காரணம், அந்த பங்கஸ் மீன் வளர்த்ததில் என்ன காரணம்னா, அது முள் இருக்கிறனால டேஸ்ட் நல்லா இருக்குது, பக்கத்து செதில் கிடையாது. அடுத்து நீர்க்காக்காயிலேருந்து ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த நிம்மதியான ஒரு இதாக இருக்குது. மீனுக்கு வந்து காலையில் ஒரு மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் வந்து அதுக்கு உணவு விட்டால் போதும், வேறு ஒன்றும் சிரமம் கிடையாது. மற்ற விவசாயங்களுக்கு இது வந்து நிம்மதியான விவசாயம். கோழி வளர்த்தா கூட சீக்காதுன்னு பயப்பட வேண்டியிருக்கு. மீனை பற்றி எந்த தேவையும் கிடையாது. தண்ணி மட்டும் இருந்துச்சு, உணவுக்கு ஓட்ட பிரச்சனைலாம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வருடம் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து பங்கசுகளுக்கு கிடைக்கல வெள்ளத்தினால. அதனால் நான் இந்த வருஷம் இது தமிழில் சொல்ல வாவல் மீன் வாவல் மீன் வந்து வாங்கி விட்டுருக்கேன். சிசி வாங்கி விட்டுருக்கேன். அது தொடர்ச்சியான வருமானம், நல்ல வருமானம் இருக்குது. போன வருஷம் என்னுடைய ஸ்பாட்லேருந்து மக்கள் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. 130 ரூபா கிலோன்னு இங்கேயே நான் ஸ்பாட்டில் கொடுத்துட்டேன். மேற்கொண்டு கிடைக்கல, இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குஞ்சு விட்டதுலேருந்து ஒரு 2 மாதத்துக்கு வந்து தவிடு புண்ணாக்கையும் ஊற வச்சு போடுறேன். அது 2 மாதத்துக்கு பிறகு மீன் தீவனம் வந்து மூடை விற்கிறாங்க. தஞ்சம் கிடைக்காது, மீன் மூடை வாங்கி அதை தூவி விட்டுறேன். அதனால் இந்த பிரச்சனை அரிசி மத்தியானங்கள்லேருந்து சோறாக வடித்து அரிசியாக போட்டுக்கிட்டு இருக்கேன். வேறு தீவனங்களுக்கு அது ஒன்றும் சிரமம் கிடையாது. ஒரு பண்ணைக்குட்டையின் அளவு வந்து 60க்கு 40. அந்த 60க்கு 40ன்னு ஒரு 6 குட்டை வெட்டியிருக்கிறேன். முதல்ல வந்து நான் கலப்பு மீன் தான் வளர்த்தேன். எல்லா கண்ணையும் சேர்த்து வளர்த்தேன். அதில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அந்த நீர்க்காக்க மற்ற இயற்கை தொந்தரவுனால நஷ்டமாச்சு. அதனால் தனி மீனாக போன வருஷம் பங்கஸ் கெளுத்தி வந்து வளர்த்தேன். ஒரு குட்டைக்கு வந்து நான் 500 மீன் வளர்த்தேன். அதில் போன வருஷம் நான் பிடிக்கும்போது 200 கிலோ எனக்கு கிடைச்சிச்சு. அதனால் எனக்கு தனியாக மீன் வளர்க்கும்போது எனக்கு லாபகரமாக தெரியுது. மற்ற மீன் பிடிக்கும்போது இது வந்து கலந்து பிடிக்கும்போது சிரமமாக இருக்குது. உணவு முறை போகிறப்படி காலையில் தவிடு புண்ணாக்கு கலந்து வச்சிடுறேன். மற்ற அது அரிசி சோறாக்கி மத்தியானங்களில் வச்சிடுறேன். அது சாப்பிட்ருது. இது தண்ணி வந்து 5 அடி தண்ணி எப்போ இருந்துக்கிட்டே இருக்கேன். கேணி தண்ணினால கேணி தண்ணியை நான் போட்டு விட்ருவேன். அதனால் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அடுத்து வந்து எனக்கு மீன் பிடிக்கிறது கூட
நம்ம என்னோட நண்பர்களை வச்சு தான் பிடிச்சிரு வேலைக்கு ஆள் கூப்பிடுறது கிடையாது. நான் மாவட்ட மீன் வளர்ப்பு விழாக்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து எங்கள் மாவட்ட கலெக்டர் இருக்காங்க. அதாவது அரசு சாராத உறுப்பினராக வந்து நான் முன்னணியில் இருந்துக்கிட்டு இருக்கேன். அவங்களும் எனக்கு வந்து மீன்வள துறையில் வந்து எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீன் வந்து வெளியே தான் விலைக்கு வாங்கிட்டு இருக்கேன். முதல்ல 1 வருஷம் கொடுத்தாங்க. இப்போ வெளியே வந்து தனியார்ட்ட தான் குஞ்சு 5 ரூபாய்ன்னு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பங்கஸ் கழுத்தி. இது 3 ரூபாய்ன்னு வைக்கிற சிசி வந்து 3 ரூபாய்ன்னு வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஈல்டு வந்து உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு இது அதாவது ஒரு 6 மாதம் கெண்டேல் மீன் வந்து 8 மாதம் வளர்க்கணும். விரால் மீன் வந்து 10 மாதம் வளர்க்கணும். 8 மாதம் வளர்க்கும்போது நெருக்கி வந்து உங்களுக்கு 1 கிலோ ஒரு மீனுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. மீனை பொறுத்தவரை இந்த மீன் எப்படி நான் என்னோடது வியாபாரியோட 130 ரூபா நீங்கள் கொடுத்ததுனால 200 கிலோவுக்கு எனக்கு வந்து ஒரு பள்ளத்தில் ஒரு பாண்டில் வந்து எனக்கு 26,000 ரூபா கிடைச்சிச்சு. அதில் செலவு வந்து உங்களுக்கு 10 ரூபா 15 ரூபா போனாலும் எனக்கு 10 ரூபா கிடைச்சிச்சு. அதிகமாக வளர்க்கும்போது லாபங்களுக்கு கூட இருக்குது. இன்னும் எனக்கு அனுபவங்கள் வேண்டி இருக்குது. கேவிக்கோட தொழில் தொடர்புனால நான் அதிக முன்னேற்றம் இப்போ எல்லாருக்கும் நான் தான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் சரி உங்கள் கேணிக்கு பக்கத்தில் பள்ளத்தை தோண்டுங்க. அந்த தண்ணி வந்து உங்களுடைய கேணிக்கும் வரும், மீனும் வளர்க்கலாம். நம்ம சிரமம் இல்லாத வெள்ளாமை இன்றைக்கி நெல் எல்லாருக்குமே சிபாரிசு பண்ணுறேன். நெல் விவசாயம் பண்ணவே தேவையில்லை. அது நஷ்டம் தான் வருது, சிரமம் தான் இருக்குது. நெல் இல்லாமல் மற்ற விவசாயம் பண்ணிட்டு போயிடலாம். இன்றைக்கி இப்போ இது 60 நாள் உளுந்து வருது, சோளம் வருது, தென்னை மரங்களை வச்சுட்டு போயிடலாம். இந்த தண்ணி இங்கே நிற்கிறதுனால பக்கத்தில் தென்னை மரம் இப்போ பசுமையாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்னோட தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து நான் வந்து உரமே போடுறதில்ல. இந்த தண்ணி தான் மாடு மேய்து பண்ணது, அவ்வளோதான் மூடாக்கு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காது. அதில் மீன் வளர்ப்பு வந்து எளிமையான விவசாயம். இப்போ ஆடு மாடு வளர்த்தா கூட அது பார்க்கணுமோன்னு எந்த சிரமமும் இல்லை. அதனால் எல்லாருமே அவசியம். இப்போ தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு குடிசை தொழில் மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி நம்ம வறட்சியான இந்த மாவட்டத்துக்கு இருக்கிற தண்ணியை வச்சு சேமித்து நம்ம இதே மாதிரி வளர்க்குறது சிறப்பாக இருக்கும்னு என்னுடைய எண்ணங்கள். மேலும் விவரம் பெற PRV வரதராஜன் அவர்களை 09003891537 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு, கால்நடை வளர்ப்போருக்கான முன்னெச்சரிக்கை, உரமிடல் மற்றும் பூச்சி மருந்திடல் போன்ற தகவல்களை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 32% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 11 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பகல் நேர மற்றும் இரவு நேர வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் நடவு செய்யப்பட்ட நவரை பருவ நெல் பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சி வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு பாஸ்போமிடான் 40 SL எனும் மருந்தினை 500 மில்லிலிட்டர் அளவு 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சள் கிழங்கினை பதப்படுத்தி சந்தைப்படுத்தவும். வெப்பநிலை உயர்வாக காணப்படுவதால் கறவை மாடுகளுக்கு நாள் ஒன்றுக்கு 50 கிராம் டானுவாஸ் ஸ்மார்ட் தாது உப்பு கலவையை அடர் தீவனத்துடன் கலந்து கொடுக்கவும். மேலும் சுத்தமான குடிநீரை போதிய அளவு வழங்கவும். பகல் வெப்பநிலை மற்றும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதாலும் கால்நடைகளுக்கு வரக்கூடிய சப்பை நோயை கட்டுப்படுத்த 1/3/2016 முதல் 31/3/2016 வரை கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள கிராமங்களில் தடுப்பூசி போட இருப்பதால் கிராம கால்நடை மருத்துவரை உடன் அணுகவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவிரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 74 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 3 கிலோமீட்டர் முதல் 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள தாளடி நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும்.
தெற்கு மண்டலம் 1ற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 43 முதல் 96% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்புக்கு சொட்டு நீர் பாசனம் செய்யவும். நட்ட 210ஆம் நாள் வரை சொட்டு ஊர நீர் பாசனம் அளிக்கலாம். ஒவ்வொரு முறையும் சொட்டு ஊர நீர் பாசனம் அளிக்கும் போது 25 கிலோ தழைச்சத்து மற்றும் 8 கிலோ சாம்பல் சத்து என்ற அளவில் யூரியா மற்றும் வெள்ளை பொட்டாஷ் மூலமாக அளிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மதுரை, சிவகங்கை, தேனி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை புதுக்கோட்டை மாவட்டம் தவிர மற்ற மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 67 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 6 கிலோமீட்டர் முதல் 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13%ற்கு கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும். நிலவும் அதிகபட்ச வெப்பநிலையை கருத்தில் கொண்டு சாகுபடியில் உள்ள காய்கறி பயிர்களுக்கு மண் ஈரத்திற்கு ஏற்ப உடனுக்குடன் நீர் பாசனம் செய்யவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேரம் மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 45 முதல் 78% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கோடை காலத்தில் கேரட், பீன்ஸ் மற்றும் கோஸ் பயிர்களுக்கு நிலவும் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு மூடாக்கு அளிக்கவும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 78 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 2 கிலோமீட்டர் முதல் 3 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பகல் வெப்பம் உயரும் என்பதால் கோழிகளில் குறிப்பாக அதிக எடை கொண்ட முட்டை மற்றும் கறி கோழிகளில் வெப்ப அயற்சியால் இறப்பு நேரிட வாய்ப்புள்ளது. ஆதலால் கோழிகளுக்கான தீவனத்தில் வெப்ப அயற்சி நீக்க மருந்துகளான எலக்ட்ரோலைட்ஸ் எனப்படும் தாது உப்புக்கள் நீரில் வைட்டமின் சியும் கொடுக்க வேண்டும். மேலும் கோழிகளுக்கான குடிநீரில் பகல் முழுவதும் குளிர்ந்த நீராக இருத்தல் மிகவும் அவசியம். ஏனெனில் தேவையான குடிநீர் எடுக்கும் அளவு குறைவதால் கோழிகளில் இறப்பும், எடை குறைபாடு மற்றும் முட்டை உற்பத்தி குறைபாடு ஆகியவை காணப்படும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 56 முதல் 87% ஆகவும், காற்றின் வேகம் 3 கிலோமீட்டர் முதல் 6 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கோமாரி நோய்க்கான தடுப்பூசி கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவரால் வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 21ஆம் தேதி வரை போடப்படுகிறது. எனவே கால்நடை பண்ணையாளர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் மாடுகளுக்கு கோமாரி நோய்க்கான தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும்.
அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 82 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அறுவடை செய்யப்பட்ட நெல் தானியத்தை வெயிலில் உலர்த்தி சேமித்து வைக்கவும். வெயிலில் உலர்த்த காலை 9 மணி முதல் 11 மணி வரையிலும் மற்றும் மாலையில் 3 மணி முதல் 5 மணி வரையில் ஏற்ற தருணமாகும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சோளம் இதர ரகம் அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும், திண்டுக்கல்லில் 1500 ரூபாயிலிருந்து 1900 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் ஆலங்குடியில் 1300 ரூபாயிலிருந்து 1330 ரூபாய்க்கும், சாத்தூரில் 1250 ரூபாயிலிருந்து 1350 ரூபாய்க்கும், நெல் ADT ஆரணியில் 1111 ரூபாயிலிருந்து 1149 ரூபாய்க்கும், சேத்துப்பட்டில் 1022 ரூபாயிலிருந்து 1386 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் கம்பத்தில் 1200 ரூபாயிலிருந்து 1400 ரூபாய்க்கும், தேசூரில் 1240 ரூபாயிலிருந்து 1520 ரூபாய்க்கும், நெல் சிவப்பு தேவக்கோட்டையில் 1410 ரூபாயிலிருந்து 1450 ரூபாய்க்கும், சிவகங்கையில் 1410 ரூபாயிலிருந்து 1450 ரூபாய்க்கும், நெல் பொன்மணி வடசேரியில் 1400 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் மணலூர்பேட்டையில் 2309 ரூபாயிலிருந்து 2349 ரூபாய்க்கும், உளுந்தூர்பேட்டையில் 1510 ரூபாயிலிருந்து 2450 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் நாமக்கலில் 6000 ரூபாயிலிருந்து 6200 ரூபாய்க்கும், தலைவாசலில் 3100 ரூபாயிலிருந்து 4200 ரூபாய்க்கும், எள் கருப்பு மேலூரில் 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்கும், அறந்தாங்கியில் 4835 ரூபாயிலிருந்து 4900 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் ஆனைமலையில் 930 ரூபாயிலிருந்து 1550 ரூபாய்க்கும், அன்னூரில் 1400 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய்க்கும், மணிலா விதை ஆலங்குடியில் 4000 ரூபாயிலிருந்து 4035 ரூபாய்க்கும், திருவண்ணாமலையில் 4520 ரூபாயிலிருந்து 5850 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு சேலத்தில் 8150 ரூபாயிலிருந்து 9260 ரூபாய்க்கும், தொண்டாமுத்தூரில் 9000 ரூபாயிலிருந்து 9300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 5 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 28 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 120 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும்,
செண்டுமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 10 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் கடலோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை ஏதுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட்ட பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். வேளாண்மையாளர்கள் வேளாண்மையோடு வருவாயினை பெருக்கும் வகையில் கால்நடை வளர்ப்பினை உபதொழிலாக மேற்கொள்கின்றனர். கால்நடைகளுக்கு பசும் தீவனங்கள், பால் உற்பத்தியினை பெருக்கும் நோக்கில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால் தீவன புல் வகையான கம்பு நேப்பியர் புல் வகை அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தீவன புல், கம்பு நேப்பியர் புல் சாகுபடி மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் வீரபுத்திரன் தரும் விளக்கத்தினை காணலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மதுரையில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இது வந்து கம்பு நேப்பியர் புல் மாதிரி திடல். அதாவது இப்போ கால்நடைகளுக்கு தீவனமும் வைக்கோலும் சரிவிகித உணவத்தில் நம்ம கொடுக்கணும். அதனால் இந்த பசுந்தீவனம் பால் உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. இதை பார்த்திங்கன்னா இந்த வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த கம்பு நேப்பியர் புல், விவசாயிகள் மத்தியிலே சீமை புல் என்று சொல்லக்கூடிய இந்த கம்பு நேப்பியர் புல் பிரபலம். இதனுடைய தற்போதைய, அதாவது லேட்டஸ்ட் ரகம் தான் கோ 4 என்ற ரகம். இந்த ரகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் உருவாக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா நல்ல பசுந்தாள் விளைச்சலை தரும். அதாவது ஒரு ஹெக்டருக்கு ஒரு வருஷத்துக்கு சுமார் 300 டன் அளவில் நமக்கு தீவன உற்பத்தி கிடைக்கும். அதனால தான் இது விவசாயிகள் மத்தியிலே நல்ல பிரபலமாக இருக்கிறது. இதை எப்படி நம்ம சாகுபடி பண்ணணும்னா, இதை கரணை மூலமாக நன்றாக முதல்ல பார் சால் அமைச்சுக்கிடணும். 2.5 அடி பார், அதாவது 75 சென்டிமீட்டர் என்று 60 சென்டிமீட்டர் என்ற அளவில் நம்ம சாகுபடி செய்ததுன்னா ஒரு ஏக்கருக்கு சுமார் 16,000 கரணைகள் தேவைப்படும். ஒரு ஏக்கருக்கு 16,000 கரணைகள். இந்த கரணைகளை நம்ம சாகுபடி செஞ்சால் முதலில் ஒரு 75 நாட்களில் முதலில் நம்ம அறுவடை செய்யலாம். அந்த தீவன பயிர் அறுவடை செய்யலாம். அடுத்து ஒவ்வொரு 45 நாட்களுக்கு ஒரு இடையில் அறுவடை செய்து போதுமான அளவு நம்ம தீவனத்தை கால்நடைகளுக்கு அளிக்கலாம். இதை எப்படி பார்த்திங்கன்னா, ஒரு ஏக்கர் வச்சுருந்தா ஒரு 10 மாடுகளுக்கு ஒரு ஏக்கர் அளவில் இந்த தீவன பயிர் நம்ம சாகுபடி போதுமானது. இது இப்போ மதுரை மாவட்டத்தில் நல்ல பிரபலமாக இருக்குது. பல்வேறு விவசாயிகள் மட்டுமல்லாமல் விவசாயிகள் மற்றும்
பண்ணைகளில் இருந்தும் இதற்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. அதனால் இது வந்து அதனால தான் இதை வந்து இந்த விதை உற்பத்தி திடலாக நாங்கள் அமைச்சிருக்கோம். இந்த கணுவை நாங்கள் வந்து வெட்டி ஒரு கணு வந்து 50 பைசா என்ற அளவில் வந்து நாங்கள் விற்பனை செஞ்சு விவசாயிகள் கொடுக்குறோம். அதனால் விவசாயிகள் தேவையான அளவு விவசாயிகள் முன்கூட்டியே வந்து எங்களை அணுகி பயன்பட்டுக்கலாம். தற்போது வரை 50,000க்கும் மேற்பட்ட கரணைகள் வந்து நாங்கள் விற்பனை செஞ்சுருக்கோம். இன்னும் வந்து விவசாயிகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கரணை மட்டுமல்லாமல் இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்தினால் 4 வருடங்கள் 5 வருடங்கள் வரை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். மாட்டுத்தீவனத்திற்கு ஒரு சரியான பசுந்தீவனமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 300 டன் வரைக்கும் அதிக அளவில் வந்து பசுந்தீவனம் கொடுக்கக்கூடியது. வேகமாக வளரும் தன்மையுடையது. ஒரு பயிர்லேருந்து 17-18 கணுக்களுக்கு மேலே வளரக்கூடியது. இதற்கு வந்து நல்லா வந்து இயற்கை உரங்கள் சாணம் இந்த மாதிரி உரமிட்டால் மிக நன்றாக வளரும். ஆரம்பத்தில் தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இட்டு அதற்கப்புறம் 45 நாட்கள் வந்து முதல் அறுவடை பண்ணலாம். அறுவடை பண்ணி நம்ம மாட்டுக்கு போட்ட பிறகு அப்புறம் வந்து திருப்பி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒவ்வொரு 45 நாட்களும் வந்து நம்ம அறுவடை பண்ணலாம். அப்படி அறுவடை பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மாடு வச்சுருந்தா 1 ஏக்கர் போல் தேவைப்படும். அதாவது என்ன பண்ணுன்னா ஒரு ரொட்டேஷனல் பேசிஸ், அதாவது சுழற்சி முறையில் நம்ம அறுவடை செய்து மாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு பாத்தி அளவிலோ அல்லது குறிப்பிட்ட ஒரு 4-5 வரிசையிலோ நம்ம அறுவடை செய்து மாட்டுக்கு கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார அப்படின்னு பார்த்திங்கன்னா பசுமாட்டுக்கு ஒரு சிறந்த தீவனம், நன்றாக பால் தரக்கூடியது. இதே விவசாயிகள் வந்து அறுவடை செய்து விற்பனையும் பண்ணலாம். அப்படி விற்பனை பண்ணால் நமக்கு அந்த அளவில் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் அதிகமாகவும் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் 1 லட்சம் வரைக்கும் நம்ம வருமானம் பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து இப்போ கோயம்புத்தூர் சில ஏரியாவில் வந்து ஒரு கட்டு 5 ரூபா 10 ரூபா அந்தளவு வந்து கட்டுக்கட்டாக சாலைகளிலே வைத்து விற்கிறார்கள். அந்தளவு வந்து விற்பனை சந்தையும் உள்ளது. ஆனால் மதுரை மாவட்டத்தில் இன்னும் அந்தளவு வரவில்லை. விவசாயிகளுடைய சொந்த தேவைக்காக அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதில் போக டைரி யூனிட்டில், அதாவது பசுமாட்டு பண்ணையில் வந்து இது அதிக ஏரியாவில் பயிரிட்டு விவசாயிகள் வந்து பயனடைகிறார்கள். அதனால் மதுரை மாவட்ட விவசாயிகளுக்கு மீண்டும் ஒரு அழைப்பு. தேவையான விவசாயிகள் இந்த கம்பு நேப்பியர், அதாவது சீமைப்புல் கோ-4 என்ற ரகத்துடைய கரணைகள் மற்றும் நீங்கள் தேவைப்படும் போது வாங்கி தங்கள் வயலில் சாகுபடி செய்து பால் உற்பத்தியை பெருக்கி வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் ஆர் வீரபுத்திரன் அவர்களை 09050520822 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 26/2/2016 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. லாபகரமான தென்னை நாற்று உற்பத்தி குறித்து சிவகங்கை மாவட்டம் பாகனேரி கிராம வேளாண்மையாளர் PRV வரதராஜன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளில் கால்சிய சத்து உப்பு குறைபாட்டினால் ஏற்படும் நோய்களும் அதன் தீர்வுகளும் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற்செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் PSL சேஷ் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சப்போட்டா பயிர் பாதுகாப்பு குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் B உஷாராணி தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.